வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பல பேர் இவ்வாறு யோசிக்கலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயம் உங்ககிட்ட எல்லாம் பரவி கிடக்கு. அந்த பயத்திற்கான பதில் இந்த கதையில் இருக்கு. வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு காலத்தில் சூரியவர்மன் என்ற அரசன் ஒரு வளமான நாட்டை ஆட்சி செய்தார். அவர் தனது மக்களை மிகவும் நேசிப்பார். அவர்களிடமிருந்து புதிய திறமைகளை கண்டுபிடிப்பதில் அவருக்கு ஒரு ஆனந்தம். ஒரு நாள் அரசர் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்தார். அமைச்சர்களே, நம் நாட்டில் பல கிராமங்கள் உள்ளன. அந்த கிராமங்களில் பல திறமையான மக்களும் இருக்கின்றனர். எனக்கு அவர்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசை உள்ளது. பின்பு அவர் சிறிது நேரம் சிந்தித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நமது நாட்டிலுள்ள அனைத்து கிராம மக்களும் இதில் பங்கேற்கலாம். என்ன போட்டி என்றால், மிக சிறந்த ருசியான உணவை யார் தயாரிக்கிறாரோ அவருக்கு நான் ஒரு சிறிய பகுதியை ஆட்சி செய்யும் வாய்ப்பு அளிப்பேன் என்றார். இந்த செய்தி நாட்டில் உள்ள கிராமங்கள் முழுவதும் பரவியது. இதை கேட்டு மக்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர். போட்டிக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளன. ஒருபுறம் கிராமங்களில் இருக்கும் சமையல்காரர்கள் எல்லாம் அரசனுக்கு ஏற்ற அறுசுவை உணவை எப்படி சமைப்பது என்பதை பற்றி ஆலோசனை செய்தனர். மறுபுறம் வீட்டில் இருக்கும் பெண்மணிகள் புதிதாக ஏதாவது ஒரு உணவை தயாரித்து அதன் சுவை எப்படி உள்ளது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். போட்டிக்கு முதல் நாள் ஒரு கிராமத்தை சேர்ந்த வாலிபன் தன் அம்மாவிடம், அம்மா, நானும் அந்த சமையல் போட்டியில் கலந்து கொள்ளப் போகின்றேன் என்றான். உடனே அவன் அம்மா, நம் வீட்டில் நாம் சாப்பிடுவதற்கே உணவில்லை, நீ எப்படி அரசனுக்கு வித்தியாசமான ருசியான அறுசுவை உணவை தயாரித்து கொடுக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன் பதில் ஏதும் கூறாமல் உறங்கச் சென்றான். போட்டி நடக்கும் நாளில் நகரத்தின் மையத்தில் பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டது. பல கிராமங்களிலிருந்து ஆண்களும் பெண்களும் தங்களது சிறந்த உணவை சமைத்து எடுத்து வந்தனர். ஒருவர் காரசாரமாக, இன்னொருவர் இனிப்பாக, மற்றொருவர் வித்தியாசமான மனத்துடன் செய்திருந்தார். அனைவரும் தங்களது உணவுகளை அரசருக்கு முன் வைத்தனர். அரசர் ஒவ்வொன்றையும் சுவைத்து ருசி பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அந்த வாலிபனும் உணவொன்றை சமர்ப்பித்தான். அவனுடைய உணவு மிக சிறிய மண் பாத்திரத்தில் சிறிய மூடியால் மூடப்பட்டிருந்தது. இதை பார்த்த அனைவரும் சிரித்துக்கொண்டே அவனிடம், ஏய், நீ என்ன முட்டாளா? எவ்வளோ பேர் எப்படிப்பட்ட உணவெல்லாம் சமைச்சு இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க, நீ என்னமோ சிறிய மண் பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்து அதுவும் தைரியமா அரசனிடமே கொடுக்கிற என்று கேட்கும் போதே அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அது என்னவென்றால், அந்த உணவை சுவைத்தவுடன் அரசரின் முகம் மலர்ந்தது. அவரை அறியாமலே, என்ன ருசி, என்ன மனம் என்று கூறினார் அரசர். அதன்பின் அரசர் எல்லோருக்கும் முன் வெற்றியாளரை அறிவித்தார். எல்லோரும் மிகுந்த முயற்சி செய்தீர்கள், அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். ஆனால் நான் சாப்பிட்ட இந்த மண் பாத்திர உணவில் ஒரு விசேஷம் உள்ளது. அது சுவையாக மட்டுமில்லை, அது என் மனதையும் மகிழ செய்தது. காரசாரமாக, இனிப்பாக, அறுசுவையோடு சாப்பிட்டாலும் கிடைக்காத ஒரு அனுபவம் அந்த உணவில் எனக்கு கிடைத்தது. எனவே அவனுக்கு ஒரு சிறிய பகுதியை ஆட்சி செய்யும் உரிமையை அளிக்கிறேன் என்றார் அரசர். இதை கேட்டு ஆனந்த கண்ணீர் சிந்திய அவன் அரசரிடம் ஆசி பெற்றான். அரசர் அவனிடம், உன் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், அரசரே, நான் கடைபிடித்த இந்த 3 விஷயங்கள் தான் எனக்கு வெற்றியை பெற்றுத்தந்தன. முதலாவது, போட்டியில் எனக்கு வெற்றியோ தோல்வியோ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் கண்டிப்பாக அதை செய்வேன். மூன்றாவது, என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துதான் முயற்சி செய்தேன். நீங்கள் பாராட்டிய அந்த உணவு சாதாரண கேழ்வரகு கூழ்தான். ஆனால் கிராம மக்கள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தி செய்த உணவை விட என் உணவு முதலிடம் பிடித்தது. நீங்களே யோசிக்கலாம் இது எப்படி என்று. அரசர் அறிவித்தது என்ன? யார் ருசியான உணவை தயார் செய்கிறார்களே என்றுதானே. இன்று என்னுடைய மிக சாதாரண உணவுதான் அவருக்கு ருசியான உணவாக தெரிந்தது.
இதிலிருந்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் உன்னிடம் இருப்பதை கொண்டு முயற்சி செய்து பார். யார் என்ன குறை சொன்னாலும் பின் வாங்காதே. களத்தில் இறங்கி முயற்சி செய். அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கலாம். நாளை ஒரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.